கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இங்கே எரேமியா தீர்க்கதரிசி படம் பிடித்து காட்டுகிறார், இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு சொல்லி. எல்லாவற்றையும் பார்க்கலாம், சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளை பார்க்கலாம், இருதயம் எப்படி இருக்குதா? திருக்குள்ளது மகா கேடுள்ளதா இருக்கு. ஆகதான் நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி சொல்றாரு, இப்படி திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை என்ன பண்ணுமா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னு சொன்னாக்கா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது கை கழுவாமல் சாப்பிட்றது தீட்டுப்படுத்தாது. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத வார்த்தைகள், பொல்லாத காரியங்கள் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுமா? தீட்டுப்படுத்துன்னு சொல்றாரு. ஆகவே பாருங்க, அந்த இருதயத்தை நம்ம என்ன பண்ணுமா? காத்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த இருதயம் அடிக்கடி அது திருக்குள்ளது கேடு உள்ளதா மாறிடும். அது மாறாதபடிக்கு அந்த இருதயத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்க முடிய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். ஆகவே இருதயம் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. இருதயம் நின்றுட்டாலே சாதாரண உலக வழக்கில் சரீரம் செத்து போயிடும். ஆகவே அந்த இருதயத்தை நம்ம சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையினால நிரப்பி வைக்க வேண்டும். நாம ஜீவிப்போம், கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தை பிரகாரம் இருதயத்தை நாங்கள் எல்லா காவலோடு காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருந்தால் இனி இப்படிப்பட்ட நிலைமைக்கு போகாதபடிக்கு பிரியமான இருதயமாக வைத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.